Hello guys, welcome back to Rekamanam. இன்னைக்கு என்ன ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 2 வந்தா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டம்பிள் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோமா? ஸ்டம்பிள் பாக்ஸை என்ன கிடைக்க போதே? நல்லதா ஒரு லெஜெண்டரி கொடுத்தா நல்லா இருக்கும். எபிக்கே தண்டு விட்டேங்க. லெஜெண்டரி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஆனால் எப்பிக் தான் தந்திருக்கேங்க. சரி பரவாயில்ல, வாங்க இப்போ நம்ம அதை எக்யூப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே வாங்க, இதை எக்யூப் பண்ணிட்டேன். இப்போ சுதீஷ் பைப்பில் வந்துட்டான், பிள்ளையா ஆன்லைனு வந்துட்டான். ஓகே வாங்க, இப்போ இன்வைட்டு கொடுக்குறேன். ஆனால் அவன் லோடிங் ஆகிட்டுருக்கான். சரி பரவாயில்ல. ஓகே ஓகே சுதீஷ் வந்துட்டாப்பில். இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் தான் வச்சுருக்கோம். ஓகே வாங்க போவோம். ஓகே லோடிங் ஆகிட்டுருக்கு. என்ன மேப் வரப்போகுது? ஸ்பெஷல் டெலிவரிங்கிற மேப் தான் வரப்போகுது. சரி வாங்க போவோம். அந்த மேப் எப்படி கேஸ் விளாட்றது சொல்லுங்க கேஸ். எனக்கும் தெரியல, யாருக்கும் எனக்கும் தெரியல, சுதீஷ்க்கும் தெரியல. எப்படி கேஸ் அது விளாட்றது? இதில் நிற்கணுமா இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என்ன கேஸ் பண்ணணும்? ஒரு வேளை மற்றவங்கள அடிக்கணுமா என்ன தெரியலையே கேஸ். அப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி அடிக்கணுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஜெயிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் விஷயம் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். லைக் பண்ணிங்கன்னா அதை அடிக்கணும்னு அர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது என்னமோ சொல்லுவேங்களே, வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னு அர்த்தம் கைஸ். சரி, இது ரெண்டுமே இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேரு எப்படிலாம் லைக்க வாங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களோ. பஞ்சிங் எடுத்தாச்சு. ஏன் இருக்கான்? எந்த ஒரு பலியோடு நம்மக்கிட்ட மாட்ட போகுது? அடைச்சே நான் அவனை அடிக்கலாம் பார்த்தா அவன் என்னையும் அடிக்கிறான். சரி வாங்க போவோம். ஓகே ஐயோ டே ஓகே ஓகே டே கேஸ் ரெட்டு தான் கேஸ் ஜெயிக்க போகுது. போங்க, ரெட்டு தான் ஜெயிக்க போகுது. என்ன ஒன்று அது நம்மளோட. இப்பெல்லாம் பண்ணாதீடா, பண்ணாத. ஓகே வாங்க போ. டே ஏன்டா உனக்கு இந்த டேய் எலிமினேட்டு போங்க. எலிமினேட் தான் ஆகிட்டேன். 51 செகண்ட். ஓகே அவங்க ஜெயிச்சிட்டேங்க. ஸ்க்ரோன்னா அவங்களுக்கு கிடச்சிருச்சு. வாங்க போவோம். ஓகே ஓகே வாங்க. ஓகே இப்போ அடுத்த மேப்புக்கு போகலாம் வாங்க. அடுத்த மேப்பு 150 ஸ்டார் கிடச்சிருக்கு. இப்போ லெஜெண்ட்ரி பிளாக் டேஷ் போவோம். லெஜெண்ட்ரி பிளாக் டேஷு. ஓகே ஓகே வாங்க. டே வாடா வந்துட்டான். ஓகே வாங்க போவோம். இந்த ஸ்கின்னு இப்போவும் கிடைக்கல, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. ஓகே வாங்க. அப்போ லெஜெண்டரி பிளாக் டேஷ் தான் போக போகுது. சரி அதில் எப்படியாச்சும் ஜெயிக்க பார்ப்போம். ஜெயிப்பனான்னு தெரியல, ஆனால் ஜெயிக்க பார்ப்போம். டேய் எல்லாம் நல்ல பிளேயராக வராங்க. சரி நார்மல் மேட்சாக இருந்தால் கூட நல்ல பிளேயர் தான் வராங்க பிளாக் டேஷ்னா. ஓகே 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 கைஸ் வாங்க போவோம். எப்படியாச்சும் ஜெயிச்சிரு. ஜெயிக்க பார்க்கணும் கைஸ். என்னடா பசங்க நீ எலிமினேட் பண்ணி விட்டீங்க. சரி வாங்க போவோம். யாரும் ப்ரோ பிளேயராக இருப்பான் போல பையன். ஓகே ஆனால் கீழே வந்துட்டாப்புல. இப்போ நான் இந்த பைப்பில் சுதீஷ் எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஏன்னா
அவன் எலிமினேட் ஆகிட்டான். அதுவும் கூட தெரியாமல் நான் வாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே எலிமினேட்டான். இப்போ தான் எனக்கே தெரியுது எலிமினேட்டுன்னு. சரி வாங்க போவோம். ஓகே ஓகே நம்ம லீவ் குடிச்சாச்சு. வாங்க அடுத்த மேப்பு போவோம். கிராப்ஸ் லேண்டிங் கைஸ். இது ஒரு மேப்பு. வாங்க. ஓகே சுதீஷே வாடா, டக்குன்னு வாடாடே வந்துட்டான். வாங்க போவோம். ஓகே 10 பேரா ஒரு இதில்? சரி 10 பேர். 10 பேர் ஜெயிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் வாங்க போவோம். ஜெயிக்க முடிஞ்சா ஜாலியாக இருக்கும். குரோனச்சா ஜாலியாக இருக்கும். ஓகே இது நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் இந்த மேப்பு. இந்த மாதிரி மேப்ஸ்லாம் இப்போல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் ஸ்டம்பிள் கேஸ்லாம் டம்மியாக இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்குது. டம்மியாக இருந்தது அப்போல்லாம். இப்போ ஏற்கனவே விளாண்டேன்ல. அப்போல்லாம் அப்டேட்டு விட மாட்டேங்கம்மா. 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட் விட்டுட்டு இருந்தாங்க. நான்லாம் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன் கேமு. சே போச்சு. டே என்னால என்னைய பார்த்தா பிள்ளை தெரியுதே. ஓகே வாங்க பொறுமை. நம்ம சுதீஷு கீழே வந்துட்டே இருக்காப்புல. நம்ம சுதீஷ் பைபிள். டே ஐயோ நான் தான். டேய் விட்றா. டேய் சுதீஷு கீழே வந்துட்டான். கேஸ் அது மேலே போக முடியாது போல். போங்க. நான் வாட்டி கீழே விழுந்துட்டே இருக்கேன். பொறுமையாக இருக்கணும். பொறுமை. டேய் என்னை கடுப்பேற்றிட்டாங்க இவன். டேய் ப்ளீஸ் டேடியாக்க போக விட்றா. போங்க. நானாச்சும் போகிறதாச்சு போயிடுவோன்னு நினைக்கிறேன். நம்ம ஓகே எப்படியோ வந்துட்டேன். ஓகே டே ஜம்புடுறா. ஜம்பு. ஓகே எப்படியே ஜம்ப் அடிச்சு வந்துட்டேன். ஓகே வாங்க போவோம். ஓகே குவாலிஃபை ஆயிடுச்சு. இப்போ எத்தனை செகண்டில்? சரி வாங்க சுதீஷை பார்ப்போம். அப்படி என்ன தான் பண்ணுறான். ஓகே வந்துட்டான். கைஸ் இது வந்து ஓவரு. என்னென்னா அது வந்து ரீஸ்பான் பாயிண்ட் வந்து அங்கே இருந்திருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே வச்சுட்டேன். ரீஸ்பான்ல. டேய் வாங்க போவோம். அவன் எலிமினேட்டு கைஸ். போங்க. அந்த பைபிள் எலிமினேட் ஆகிட்டப்பில். இப்போ நம்ம எலிமினேட் ஆகுவோன்னு நினைக்கிறேன். அவன் எலிமினேட் ஆகிட்டான். இப்போ நம்மளும் எலிமினேட் ஆக போகிறோம். ஓகே இப்போ அதே மாதிரி தான் வரப்போது. வாங்க போவோம். இதில் குவாலிஃபை ஆகணும். எப்படியாச்சு டக்குன்னு குவாலிஃபை ஆகணும் கைஸ். அங்கே போவோம். குவாலிஃபை ஆகிறக்கு வழியை பார்ப்போம். ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 பேர் தான் இருக்கும். இப்போ நானும் இவனும் தான் லீடிங்கில் போயிட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி வாங்க போவோம். போங்க. இந்த சுதீஷ் கேஸ் என்னை கடுப்பேத்துறக்குனே இருப்பான். டேய் இப்படி லாக் ஆகுது கைஸ். ஓ போச்சு. பொறுமையாகவே போவோம். ரெண்டு பேர் அதுக்குள்ளே குவாலிஃபையா? என்ன பண்ணுறதே. ஓகே வாங்க. ஓகே இப்போ நம்ம இங்கேயே இருப்போம். எலிமினேட்டு போங்க கைஸ். எலிமினேட் ஆகிட்டேன். ஓகே வாங்க போவோம். நம்ம இங்கே எலிமினேட் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல. நம்ம அடுத்த மேப்புக்கு போவோம். வாங்க
அடுத்த மேப் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டு பரவாயில்ல வாங்க. 25 ஸ்டார் தான். இப்போ வாங்க இந்த மேப்பு. இப்போ சுதீஷ் கிரியேட் பண்ணிட்டானாமா. நான் வெளில வரலான்னு பார்த்தா அவனே வெளில வந்துட்டான். சரி வாங்க, வந்துட்டான் பாருங்க சுதீஷ். ஓகே ஓகே அப்பா இந்த மேப்பா ஏலியன் மேப்பு கைஸ், ஏலியன் மேப். ஓகே கைஸ் 10,000 மணி ஆகுது, இன்னும் கொஞ்சம் தான் 10 போகுது. அப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், அதுக்காக ஒரு லைக் பண்ணுங்களேன். ஓகே ஓகே வாங்க போவோம். ஓகே அடைச்சி இங்கே போய் இடிச்சிட்ருக்கேன் பாருங்க. ஓகே வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி லூஸு மாதிரி போயிட்டுருந்தேன். சே சே இப்போ சுதீஷிட்ட தான் நம்மளும் வருவோம். ஓகே வாங்க. இப்போ என்னன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க. அது எப்படின்னு தெரியுமா? இப்படி போனால் நாம் அங்கே ஒரு குட்டியோண்டு ஒரு ஓட்டை இருக்குல்ல, அதில் விழுந்துட்டான். அப்புறம் முடிஞ்சிச்சு. போங்க. இப்போ 6 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஓகே வாங்க போவோம். ஓகே வாங்க போங்க. எலிமினேட் ஆகிட்டான், அந்த ஒரு குட்டி சந்துனால எலிமினேட் ஆகிட்டானா. சரி வாங்க அடுத்த மேப்புக்கு போவோம். அடுத்த மேப் என்ன மேப்புன்னு தெரியலையே, பார்க்கலாம். ஓகே ஓகே வாங்க போவோம். டக்குன்றா டேய். ஓகே டக்குன்னு. ஓகே இப்போ மேப்பு என்ன மேப்பு, என்னடா மேப்பு இது பார்த்ததே இல்லையே, என்னடா மேப்பு. சரி வாங்க போவோம். ஓகே நம்ம எப்படியாச்சும் போவோம் வாங்க. சும்மா ஃப்ளூக்கில் போயிட்டுருக்கேன். ஓகே 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 வாங்க போவோம். ஓகே டக்குன்னு போடா. டாய் ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி கீழே விழுகிறான். சே கீழே வந்துட்டாங்க. என்னடா அது என்னது அந்த சைடு என்னமோ போகுது. சரி வாங்க போவோம். என்னன்னு தெரியல. சரி வாங்க வாங்க போவோம். ஓகே டாய் ஒரு சிங்கிள் ஜம்ப் அடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ஜம்ப் அடிச்சிருந்தானா ஆயிருப்பேன். சே டாய் ஏன்டா இங்கே கீழே விழுகிற. சரி பரவாயில்ல வாங்க போவோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எப்படியாச்சும் நம்ம குவாலிஃபை ஆகிற இடத்துக்குள்ளேயாச்சும் நம்ம போகணும். ஏன்னா நான் இதில் விளாண்டதே இல்லை, குவாலிஃபை ஆகணும்னு தெரியல. சரி பரவாயில்ல வாங்க போவோம். ஓகே ஓகே வாங்க போவோம். டீ போடா போ. ஆடா ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி. ஓகே எப்படியாச்சும் குவாலிஃபை ஆக முடியுமான்னு பார்ப்போம். கீழே வந்துட்டேன் போங்க. கீழே வந்துட்டேன். போங்க வாங்க. எப்பா எப்படியாச்சும் நான் குவாலிஃபை ஆகணுமே. குவாலிஃபை ஆகலாம் ராசா, குவாலிஃபை ரே.
ஓகே, நான் ஒருத்தனுமே குவாலிஃபை ஆகலை. சரி பரவாயில்ல, வாங்கப்போ. எப்படி குவாலிஃபை ஆகிற இடத்துக்காச்சும் வந்தேனே. சரி, இது எப்படி இல்லை போகணும்? டாய், ஏன்டா கீழே வந்த? சைடாக போயிருக்கலாமா? அப்போ எனக்கு தோணலை, இப்போ தோணுதுக்கு சைடாக போய்க்கலாமான்னு. அடடே, ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? என்னைய போக விட்றா. டே போடா, டே போ. ஓகே, இங்கேயே. டே ப்ளீஸ்டா போங்கேஸ். கீழே விழுந்து நம்ம எலிமினேட் தான், வாங்க எலிமினேட் தான். இதில் வர 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் போல். ஆமாம் கைஸ், 3 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கு. கரெக்டாக அங்கே போய் லேசரில் மாட்டிக்கிட்டேன். கரெக்டாக லேசர் மேலே ஊச்சோம் பார்த்தீங்களா? கரெக்டாக லேசரில் ஊச்சி அப்படியே எலிமினேட் ஆகிட்டேன். ஓகே, வாங்க போவோம். எலிமினேட் ஆகிட்டோம். போயிருப்பாங்க, எலிமினேட் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, வாங்க. ஓகே வாங்க. 2 பேர் தான் குவாலிஃபை, 3 பேர் தான் குவாலிஃபைன்னு சொல்லியிருந்தா, ஒரே பேர் தான் குவாலிஃபைன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சொல்ல மாட்டேங்களே பாயபிள்ளையே. ஓகே வாங்க. ஓகே, தேங்க்ஸ் வாட்சிங். டாட்டா பாய். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங். டாட்டா பாய்.